கிட்டத்தட்ட 16 ஆண்டுகளுக்கு பிறகு திருச்செந்தூர்ல கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க ஜூலை 7ஆம் தேதி. எண்ணிட்டு இருந்திருப்பீங்க போல. நீங்க வந்து முன்னோர்களை கும்பிடுங்க, திதி திருப்பலாம் கொடுக்காதீங்க நீங்க அப்படின்றீங்க. ஆமா. பெரிய பெரிய கோவில்கள்ல இன்னைக்கு வந்துட்டு கும்பாபிஷேகம் நடந்துட்டு இருக்குது. உலக மொழி தமிழ்னு தெரியும். மன்னர்கள் வந்து எந்த மன்னருக்காவது சமஸ்கிருதம் தெரியுமான்னு தெரியாது. அத்தனை கோயில் கட்டின மன்னருக்கு சமஸ்கிருதம் தெரியாது. எந்த மன்னரும் வந்து உங்களுக்கு சமஸ்கிருதம் சொல்லிதான், மந்திரம் சொல்லிதான் வாசனம் எல்லாம் சிவபாடல்களையும் சிவபுராணங்களையும் கல்வெட்டுகளை படிச்சு அதை உபதேசம் பண்ணி அதை பிரயாணம் பண்ணி தான் வாழ்ந்தாங்க. இன்னைக்கு இந்துக்களின் புனித நூலை சமஸ்கிருதத்தில் உள்ள அந்த சமஸ்கிருதம் ஒன்று நமக்கு தெரியாது. ஆனா தமிழ் மொழியில நிறைய திருவிற்பா இருக்கு, திருப்பாவை இருக்கு, திருவெண்பா இருக்கு. உங்களுக்கு சிவனுடைய பக்தி பாடல்கள் இருக்கு, பக்தி நிறைய ஓலைச்சுவடிகள் இருக்கு, ஏட்டுகள் இருக்கு, புராணங்கள் இருக்கு, இதிகாசங்கள் இருக்கு, சங்க இலக்கியங்கள் இருக்கு. இப்படி போய்கிட்டே இருக்கும், வற்றாத ஆறு மாதிரி. ஆனா இந்த ஆறு வத்தாத கடல் புனித நூல் கிடையாது. ஆனா அதுக்கு நாங்க தான் இந்துக்களின் புனித நூல் அப்படின்னு சொன்னா, நாங்க இந்துக்களான்னா முதல்ல அதை ஏத்துக்கிறாங்களான்னு தெரியாது. ஏன்னா அவங்க எங்க கோயில வந்து சாமி கும்பிட மாட்டாங்க. அதுவும் திருச்செந்தூர் முருகன்கிறது வேறன்னு வச்சுக்கோங்களேன், இது வேற ஒரு அவங்களுக்குள்ளே பல பிரிவினைகள் இருக்கும். இப்ப இந்த திருச்செந்தூர் முருகன் கோயில்ல நீங்க 16 வருஷங்கிறீங்க, அங்க இருக்கிற குடும்பத்தெல்லாம் அடிச்சு வச்சு லாட்சி கட்டியாச்சு, அது வேற விஷயம். நானும் அந்த ஏரியா தான். பத்தாக்குறைக்கு அது பாண்டிய மன்னன் ஆண்டது. இந்த சமயபுரத்துல கூட இப்போ ஒரு சமயபுரத்துல ஒரு ஏதோ ஒரு கோலை அடிச்சா கொண்டாங்களே, அது எந்த ஊர் கோயில்ல? மாரியம்மன் கோயில், திருப்பவனமா? ஒரு செக்யூரிட்டி நகை எடுத்துட்டான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். உங்களுக்கு அந்த கோயிலுக்கு என்ன சம்பந்தம்? நான் கேட்கிறேன் மக்களை பார்த்து, உங்களுக்கு அந்த கோயிலுக்கு என்ன சம்பந்தம்? உன் பூர்வீகம் உனக்கு நீ போக வேண்டிய வேலை. இப்போ நம் தாய் வழி தந்தை வழி தெய்வத்தை தவிர பிற கோயில்களுக்கு இன்னைக்கு போக்குவரத்து இருக்கிறதுனால தானே போறீங்க. காரணம் என் பிரச்சனை தீந்துறான்னு, பிரச்சனை மேலும் வலுக்குதுன்னா, தாய் வழி தந்தை வழிங்கிறது உரிமை. தாய் தகப்பன் குடும்பம், தந்தை வழி குடும்பம், மாமனார் மாமியார் வழி குடும்பங்கிற இந்த உறவுகளை தவிர வேற எங்கேயாவது கையேந்துன்னு அதுக்கு பேரு. அப்போ தெருவுக்கு 10 கோயில் இருக்கும். இது எல்லா கோயிலுக்கும் போயிட்டு இருக்க கூடாது. இப்ப திருச்செந்தூர்ல 16 வருஷம் கழிச்சு கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்கன்னா, அந்த பாண்டிய மண்டலத்துல உள்ளவங்க அந்த கோவிலுக்கு ஒரு போறாங்க அப்படின்னா ஒரு அணுகு. உலகமே நீங்க போறீங்கனாலும் ஓகே. இன்னைக்குதான் வியாபாரம். முருகன்னா முதல்ல யாருன்னு தெரிஞ்சுக்கட்டும். அறுபடை வீடு முருகன் அப்படின்னா சூரியனிலிருந்து விழுந்த துண்டு, செவ்வாய் அப்படின்னா பூமி, குன்று கடல் மட்டத்துக்கு மேல் பரப்பு இருக்கக்கூடிய மணல் குன்று. இந்த மணல்ங்கிறது உலகம் பூரா இருக்கு. இந்த மணல் தான் முருகன். இந்த மணல் தான் ஆண் தன்மையோடு இருக்கு. நல்லா தெரிஞ்சுக்குங்க. சூரியன் தான் ஆண்னா, சிவன்னா சூரியன், முருகன்னா பூமி. இந்த பூமி மட்டும்தான் நமக்கு இவ்வளவு அறிவையும் அறிவியலையும் கொடுத்துருக்கு. அதனாலதான் இந்த பூமி அவ்வளவு அழகு, சொர்க்கம். இந்த பூமியில எது இல்லை? பொண்ணு, வைரம், வைடூரியம். உணவுல எது இல்லை? கல்லுல இல்லை. என்ன இருக்கு? அத்தனையும் இருக்கு. அதனாலதான் முருகன் அவ்வளவு அழகுனா, இந்த பூமி அவ்வளவு அழகு. அப்போ முருகு அப்படின்னா பூமி, முருகன்னா பூமி. அவன் ஒண்ணு தினமும் சமைக்கிறான். மாமனுக்கு பிள்ளை இல்லை, முருகனுக்கு என் வாரிசுல 6 படை வீடு. நம்ம தான் 6வது புள்ள அவனுக்கு. இந்த பூமியோட 6வது தலைமுறை. ஓரறிவுல இருந்து 6வது பட வீடு நம்ம தான். அதனாலதான் அவனுக்கு 12 விழிகள், பகல் 12 மணி நேரம், 12 கரங்கள், காக்கும் கரங்கள் 12, ஆயுத எழுத்து 1ன்னு சொன்னா கையில இருக்கிற வேடு, நவ பாஷானம், நவ கிரகத்துல செஞ்ச சிலை. இப்படி எல்லாமே முருகன்கிறது இயற்கையையும் இந்த பூமியையும் மையப்படுத்தியே இருக்கும். அப்போ குன்றுனாலே மணல் குன்று, நம்மால் போய் மலையை பார்த்துரும். ஒரு பொருளினுடைய உள்ளர்த்தம், ஒரு பொருளினுடைய மெய்யான பொருள் தெரியணும். கண்மூடித்தனமா ஒரு கோயிலுக்கு போயிட்டு ஏதாவது ஒரு கோயில் பிரசித்தி பெற்றுச்சுன்னா இங்க இப்போ பிச்சுக்கிட்டு போயிடுவோம். காரணம் எண்ணத்துல தானே. ஒரு கடவுள்கிட்ட வேங்கும்போது இந்த எண்ணத்துல தான் வேண்ட. அந்த எண்ணத்தினுடைய அணுக்கள் உன் உடம்புக்குள்ளே இருக்குல்ல, கடவுள் கடவுள் அப்படின்னா உனக்குள்ள கடந்து போகும்போது அந்த அணுக்கள், அதற்குள்ளுக்கு யாரு? தாய் வழி தந்தை வழியுடைய அணுக்கள் தான் இருக்கும். இறை பிளஸ் அவன் இறைவன். அப்போ இறை என்னும் உணவு இல்லைன்னா அவன் என்னும் சிவன் இல்லை. அப்படின்னா இறை அப்படின்னாலே 5ஆம் இடம், 10ஆம் இடங்கிறது வயிறு, 6ஆம் இடங்கிறது அடிவயிறு, 5ஆம் இடமும் பூர்வ புண்ணியங்கிறது 5 குழந்தை, அது தங்குற இடமும் வயிறு, 4ஆம் இடம் தாய் வீட்டுல குரு உச்சம், குரு குழந்தை. இங்க எல்லாமே அந்த வைத்த சம்பந்தம். அப்போ இறைவா வரம் தா, தந்தேன் தா வரம். எப்படி? இறைவா வரம் தா, தந்தேன் தாவரம். தாவரம் என்னும் இறையை கொடுத்தா அந்த தாவரம் என்னும் இயற்கையினுடைய பரிணாம வளர்ச்சி தான் நாம.
இயற்கையினுடைய படைப்பு தான் நாம. அந்த இயற்கையை படைத்தவன் பூமி என்னும் முருகன். நீ காலையில இருந்துச்சு பூமியை முருகான தொடு, உனக்கு அது நல்லது செய்யும். அது எந்த பூமின்னு சொல்லுது? செவ்வாய் அப்படின்னாலே பிறப்பு, ஓனர். அப்போ உன் தாய் வழி தந்தை வழி மண்ணை மிதிக்கலன்னா முருகன் உன்கிட்ட இல்ல. நீ கோயிலுக்கு போய் பிரயோஜனமே கிடையாது. எதுக்கு திருச்செந்தூர்ல போய் காசு கொடுத்து வேஸ்ட் பண்ற? அறுபடை வீடுன்னா உன் தாய் வழி தந்தை வழியில இருக்க அந்த மண்ணை மிதி. முருகன் அவன் தான் முருகன். நீ பிறக்கும் போது தலைகளா பிறக்கிற, எந்திரிச்சு நடந்தோன்னு தலைக்கு மேல வானங்கிற. உன் தலையை காக்கும் செவ்வாய் தான் பூமி. நாம பிறக்கும் போது தலை முட்டி தலைதான் அது. ஒரு மரத்துக்கு வேறுனா மருந்து உரம் வேருக்கு வைக்கணும். அப்போ நமக்கு பிரச்சனைனா பூர்வீகத்தை மிதி. திருச்செந்தூருக்கு போனா இவ்வளவு பிரச்சனைகள் வரும். அங்க யாகம் பண்ணி அங்க அதான் சொன்னேன்ல, உங்களுக்கு உள்ள போனோம்னா டிக்கெட்டு, நீங்க ஒரு மாலை வாங்கணும்னா டிக்கெட். ஏங்க உலகத்துல எவனுமே பரிகாரம் பண்ணல, மந்திரம் பண்ணல, யாகம் பண்ணல, என் குடும்பம் பாதிக்காது. அந்த மந்திரம் பண்ணலன்னா எங்க குடும்பம் அழியாம, எங்க குடும்பம் அழியுது, இவங்க மந்திரத்தை நிறுத்த சொல்லி வேற பொழப்ப பாக்குது. பண்ற மந்திரத்தையும் இந்த யாகத்தையும் நிறுத்திட்டு இவங்கள வேலை வெட்டிக்கு போக சொல்லுங்க பார்ப்போம். மக்களே நம்புறாங்க. மக்களை நம்ப வச்சிருக்காங்கன்னு சொல்லுங்க. ஏன்னா பல இயற்கையினுடைய விஷயங்களுக்காக மூலிகை பொருள்களை யாகமா பயன்படுத்திய காலம் போய், அறியாத உலகமா இருந்த கல்வி அறிவு இல்லாத காலத்தில் பயன்படுத்தியதை இன்னைக்கு எதுக்கு நிறைய பேருக்கு ஆன்மீகத்தின் மேலேயும் அறிவியல் மீதும் ஏன் அவநம்பிக்கை வருது? ஏன்னா ஆன்மீகம் என்பதே அறிவியல்ங்கிறது சொல்லி கொடுக்காம போனதுதான். பாம்பு அடிச்சுட்டு விட்டா பழி வாங்குன்னு சொன்னா நம்ம உடம்புல இருக்கிற எல்லா நரம்பும் உள்ளங்கால ஜாயிண்ட் ஆகும். நம்ம தெரியாம அந்த விஷத்தை மிதிச்சிடும். அப்போ நம்ம ஆளுகள் என்ன சொல்லுவாண்டே, அதுல ஏதோ செஞ்சு வச்சுட்டான்டா, அதுல போயிட்டு இருந்தா டக்குன்னு ஏதோ அடிச்சுட்டு டப்புன்னு துடிச்சாம போயிட்டான், அதுல விஷம். அதுக்குத்தான் கோயிலுக்கு போனா ஏன் செருப்பு போடக்கூடாதுன்னா நம்ம வைப்ரேஷன். பாண்டிய நாட்டுல ஏதோ ஒரு இடத்துல உனக்கு செவ்வாய் கெட்டு போச்சு, முருகா நீனா உன்னை கொண்டுட்டான், அந்த மண்ணு கொண்டுடும். கண்மூடித்தனமான பக்தி. கண் அப்படின்னா அறிவு. அறிவுங்கிற கண்ணை பயன்படுத்தினா வாழ்க்கை அழகா இருக்கும். நீங்க இந்த கோயில் அந்த கோயில் எந்த கோயிலுக்கு போறது 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. பூர்வீகம் போங்க. திருச்செந்தூர் மட்டும் கிடையாதுங்க, புகழ்பெற்ற அனைத்தும் நீங்க ராகு கேது தோஷம், நீங்க எந்த கோயிலுக்கு போனாலும் இன்னைக்கு அது புண்ணிய ஸ்தலம் இல்லை, வியாபார ஸ்தலம். புரிதல் உள்ளவர்கள் வாழ்க்கை மலரும், இல்லைன்னா மனவேதனை மட்டுமே மிஞ்சும்.